நிலாவை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. நிலா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ஆக்சுவலா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் உங்க மேல சேர் அடிச்சேன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு தான் நான் நிலாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்பவே எங்க அம்மா மேல எப்படி நீங்க சேர் அடிக்கலாம், வந்து சாரி கேளுங்கன்னு தைரியமா என்னை பார்த்து சொன்னா தெரியுமா. உங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கா. உங்க மேலேயும் நிலாவுக்கு ரொம்ப பாசம் இருக்கு தம்பி. உண்மைதான் அம்மா. முதல் சந்திப்பே எங்களுக்குள்ள வம்புல ஆரம்பிச்சிருந்தாலும் கடைசியில அன்புல தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லணும். நிலா, கவின் வாங்க. இப்படி உட்கார். எவ்வளவு நேரம் விளையாடிட்டே இருப்பீங்க? கொஞ்ச நேரம் உட்காருங்க, அப்புறம் விளையாடிக்கலாம். அப்பா வீட்டுக்கு போலாம்ப்பா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. கவின், அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல. உன் மேல எவ்வளோ பாசமா இருக்காங்க எல்லாரும். பாரு, நிலா இருக்கா உன் கூட. வீட்டுல வந்து என்ன பண்ணுவ? என்ன ரொம்ப கேம் தான் விளையாடிட்டு இருப்ப. இங்க நிலா கூட விளையாடிட்டு இருக்க. இப்ப பாரு, நிலா உன்னை எப்படி எல்லாம் கேர் பண்ணிக்கிறாங்க. அப்பா சொல்றேன்ல, இப்ப நீ வீட்டுக்கு போனா உங்க பாட்டி உன்னை ஹோம்ஒர்க் எழுத சொல்லுவாங்க. பரவாயில்லையா? அப்புறம் நிலா, அன்னைக்கு ஒரு நாள் உங்க மம்மி மேல நான் சேர் அடிச்சிட்டேன். அதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னேன்ல. இப்ப நான் உங்க மம்மி கிட்ட சாரி கேட்டுட்டேன். ஓகேவா? எங்க அம்மாட்ட எப்ப சாரி கேட்டீங்க? அவங்க எதிர் வீட்ல இருக்காங்க. என்ன சொல்ற நிலா? அது ஒண்ணு இல்ல தம்பி, அவ கிண்டல் பண்றா. நிலா, அங்கிள் அம்மா கிட்ட சாரி கேட்டாரு. அப்ப நீ விளையாண்டுட்டு இருந்தல்ல, நீ பாக்கலமா? நிலா, நேத்து நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த மறந்துட்டியா? விக்ரம் அங்கிள் வரும்போது பாட்டு பாடி காட்ட போறேன்னு சொன்னல, இப்ப பாடி காட்டுறியா? நான் எப்ப பாட்டி சொன்னேன்? என்ன நிலா, நீ நேத்து தூங்கும் போது சொன்னல, தூக்க கலக்கத்துல மறந்துட்டியா? என்னம்மா சொல்றீங்க? நிலா பாட்டு பாடுவா? ரொம்ப நல்லா பாடுவா தம்பி. ஆஹா, நிலா, அங்கிள் கிட்ட இது வரைக்கும் நீ நல்லா பாடுவேன்னு சொன்னதே இல்ல. நல்லா பாடினா தானே சொல்றதுக்கு. டேய் கவின், இல்ல எனக்கா ஒரு பாட்டு பாட. அங்கிள் கேக்குறேன்ல, பாடு. பாட்டு பாடவா? என்ன யோசிக்கிற? பாட மாட்டியா? பாடுவேனே. நீ பாடுறது கேட்க எனக்கு ஆசையா இருக்கு. பாடு. நிலா கேக்குறாருல, பாடு. சரி. ஐயோ. சா 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 தி சரி சப்பா மம த த த சரி பாப்பா. சா 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 தி சரி சப்பா மம த த த சரி பாப்பா. கம த நி சா திரி சா. அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் விழியில் எல்லாம் அழகே. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு. மலர் மட்டுமா அழகு, விழும் இலை கூட ஒரு அழகு. புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு. நல்லாதான் பாடுறா. நம்ம வெளியில காமிச்சுக்கிட்டா அவளுக்கு திமுறாயிடும். பொய்களும் அழகு, உண்மை அதுதான் மெய்யாய் அழகு. கமதனி சா நிரி சா. கமதனி சா கரி சா. ஆஹா, வர வர நீங்க என்னோட அவளுக்கு தான் நிறைய முட்டை கொடுக்குறீங்க. வீட்டுக்கு வாங்க, உங்களை பாத்துக்கிறேன். வண்டி வரது கடை தெரியல. செல்லம். சூப்பரா பாடின நிலா. உண்மையிலேயே சொல்றேன், நான் அப்படியே என்னையே மறந்து ஒரு மாதிரி மெய் சிலிர்ந்து உட்காந்துருந்தேன். நிஜமாவே சொல்றேன், உனக்கு இருக்கிற டேலண்ட் வேற லெவல். தேங்க்ஸ் அங்கிள்.
இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் நிலா மேல இவர் அக்கறை காட்டுறாரு? இங்க பாருங்கம்மா, நான் சொல்றேன் கண்டிப்பா நடக்கும். உங்க பொண்ணு ஒரு பெரிய சிங்கரா வருவா. அவளுக்கு அந்த அளவுக்கு மியூசிக் நாலேஜ் இருக்குன்னு நல்லா தெரியுது. ஏன்னா என் காலேஜ் டேஸ்ல நான் கிட்டார் ப்ளே பண்ணியிருக்கேன், பாட்டு பாடியிருக்கேன். இந்த விஷயத்திலையும் இல்ல என்ன மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன கனெக்ட் இருக்கு. சான்ஸ்லெஸ், மார்வலஸ். இப்படி ஒரு குரலை நான் கேட்டதே இல்லை. இப்படி ஒரு பாட்டை இந்த வயசுல ஒரு பாப்பாவில பாட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்ததே இல்லை. ஆனா உண்மையிலேயே அசத்திட்ட. கிரேட் நிலா. உங்கள மாதிரி தானே உங்க பொண்ணு இருக்கும். இதுல என்ன சந்தேகம் மாப்ள? மேடம், நான் ஒன்று சொல்றேன், அதை நீங்க கண்டிப்பா செய்யுங்க. நிலாவுக்கு நல்ல ஒரு பாடுற திறமை இருக்கு, நல்ல வாய்ஸும் இருக்கு. நீங்க ஒரு மியூசிக் கிளாஸ்ல சேர்த்து விடுங்க. இன்னும் அந்த ஸ்ருதி, அந்த ராகம் இதெல்லாம் முறைப்படி கத்துக்கிட்டான்னா இவளை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஒரு சென்சேஷனல் சிங்கரா வருவா. அந்த டேலண்ட்டை நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நம்ம அம்மா கிட்ட சொல்லாம பிரியாண்டி கிட்ட ஏன் சொல்றாரு? யார்கிட்ட சொன்னா எனக்கு என்ன? நம்ம பாட்டு கிளாஸ்க்கு போனா போதும். என்ன மேடம், உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா நீங்க அம்மாவே பார்த்துருக்கீங்க. நான் சொன்னதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. நானுமே இவள பாட்டு கிளாஸ்ல சேர்த்து விடணுமேங்கிற ஆசை இருக்கு. சேர்த்து விடுங்க. அப்பாடா, இந்த ஒரு டயலாக் தான் இவ கரெக்டா சிங்க்ல பேசியிருக்கா. அண்ணா சார்ண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, சாரி போங்க. டேய், என்னாச்சுடா? என்னடா நீ பாட்டு வந்து இங்க நிக்கிற? விஜய் எங்கடா? அவ பாட்டு இங்க வந்துட போறா. அம்மா, அக்கா கடை கிளம்பிட்டாமா? எது கடை கிளம்பிட்டாளா? எதுக்குடா? ஆமாம்மா, என்னன்னு தெரியல. ஓனர்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு, அதை உடனே கடை கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டானா? ஓகே. அப்பாடா. என்னாச்சு? அப்பாடான்னு பெருமூச்செல்லாம் விடுறீங்க? இல்ல, இந்த விஷயத்த நானே என் பொண்ணுகிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களா? நிலாவ பாட்டு கிளாஸ்ல சேர்த்து விட்டா பட்டே கிளப்புவா. அத நீங்களே சொன்னதுனாலதான் அப்பாடா அப்படின்னு சொன்னேன். நான் சும்மா ஒன்றும் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். நீங்க நிலாவை பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டுருங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கூட என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன். ஆமா ஆமா, இவர் பாரி வள்ளலு எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருப்பாரு.